தமிழே, என்னத்த? என்னம்மா வாசலே பாத்துட்டு இருக்க? தினேசன் வரலையா? ஆமாத்த, எப்பவுமே இவன் நேரத்துக்குலாம் வீட்டுக்கு வந்துருவாங்க. போன் அடிச்சா போனை எடுக்க மாட்டேங்கறாங்களே. எதுக்கு? அக்கா, ஹோட்டல் நம்பருக்கு அடிச்சு பாருங்களேன். அங்க அடிச்சே, அவங்க கிளம்பிட்டாங்கன்னு சொல்றாங்களே. கிளம்பி எவ்வளவு நேரம் ஆகுது? 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. அப்படி தினேசன் எங்க போக மாட்டாங்களே? மறுபடியும் போன் அடிச்சு பாரு. பயப்படாம போன் அடிங்கக்கா. சரி. என்னக்கா எங்க போதக்கா? தினேசே, என்னம்மா? ஏடா இன்னத்துக்கு இங்க வந்திருக்க? தமிழ் பிள்ளைல வந்திருக்கதா? இல்ல, நான் மட்டும் தான் வந்தேன். அப்பனா இந்த நேரத்துக்கு எதுக்கு வர? அங்க தமிழ் தேடிட்டு இருப்பால, அவ சொல்லிட்டு வந்தே இப்படி. இல்ல. ஏன் உங்க ரெண்டு பேரும் சண்டை எதுவும் போட்டில? இல்லம்மா. சரி, நீ கிளம்பு. நான் கழிச்சு போறேன். கிளம்புன்னு சொன்னேன். ஏமா எங்க போனாலும் நிம்மதிக்கிறதே எங்களுக்கு கிடையாதா? நீ நிம்மதிக்காக இங்க வந்துட்ட. உன்னை காண கொத்தி பதவிச்சுட்டு நிப்பா. அவன் நிம்மதி கிடக்க சொல்றியா? ஏன் இது சண்டை என்ன போட்டில? இல்லம்மா, சண்டைலாம் போடல. சரி, எதுனாலும் காலையில பசிக்கலாம், நீ கிளம்பு. இல்லம்மா, நான் இங்க கொஞ்சம் இருந்துட்டு போறேன். நீ இருக்கிறது பிரச்சனை இல்ல, அது தமிழோட இருந்தா பிரச்சனை இல்ல. நீ மட்டும் இருக்கிறதா இருக்க வேண்டாம். என்னைக்கும் புருஷனும் பொண்டாட்டி பிரிய கூடாது. சின்ன பிரிவு கூட பெரிய விஷயம் உண்டாக்கும். இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்க வந்தனா நாளைக்கு நிரந்தரமா வரணும்னு உனக்கு தோணும். வந்தா என்னமா தப்பு? இது யாரு தானே? கிளம்பலாம். ஏமா உன்னை நான் கிளம்ப சொன்னேன். நிச்சயமா சொல்றேன், அந்த சைடு எந்த தவறு இருக்காது. நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்திருக்க. ஒழுங்கா வீட்டுக்கு போய் எல்லாம் சரியாயிரும். கிளம்பு. பாவம், உன் பிள்ளைலையோ மனைவி எல்லாம் காத்துட்டு இருப்பா. கிளம்பு. அம்மா, எனக்கு நீ மனசு சரியில்லம்மா. நான் ஒரு நாள் இருந்துட்டு போறேன். மனசு சரியில்லைன்னா போய் தமிழே கூட்டிட்டு வா. ஒரு நாள் என்ன, ஒரு வாரம் கூட இரு. எனக்கு கொஞ்சம் தனிமை தேவைப்படுதுமா. நான் இங்க தானே இருக்கேன். அப்ப தமிழ் உன் கூட இருந்தா உனக்கு நிம்மதி இல்லை, அப்படிதானே? ஆமா, அவன் மேல எந்த தப்பு இல்லம்மா. பொண்டாட்டியை தவிக்க விட்டுட்டு இங்க வராத. அது பெரிய பாவம். அவனை காண எப்பெல்லாம் பதச்சிட்டு இருக்காளோ யாருக்கு தெரியும்? போ, அந்த பாவத்தை செய்யாத. எனக்கு பிள்ளைய பறந்துகிட்டு அந்த பாவத்தை செய்யாத. கிளம்பே. முதல்ல போனை எடு, அது யாருன்னு பாரு. தமிழ்தான். நீ அவகிட்ட பேசுடா. நீ அவகிட்ட பேசு. ஹலோ, என்ன இருக்கீங்க? நீங்க ஹோட்டல்ல இருந்து கிளம்பி 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிட்டு சொன்னாங்க. நீங்க என்ன வீட்டுக்கு வரல? நான் என் வீட்டுக்கு வந்திருக்கேன். என்ன பேசுறீங்க? நான் இங்க வந்திருக்கேன். நான் நாளைக்கு வரேன், சரியா? அந்த போனை கொண்டா. தமிழ்மா, அத்தை வருவா, கவலைப்படாம இரு. இங்க தான் இருக்கா. உன்னை அனுப்பி வைக்க. சரிங்க அத்தை. இல்ல, நான் இன்னைக்கு போகல. அவன் இங்க வருவா. இங்க இருக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நீ பயப்படாத. அவங்க கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்க அத்தை. இந்தா, பிள்ளை பேசுமா, எனக்கு கேளு. அதான் சொல்றேன், நாளைக்கு வரேன்னு. ஏங்க, நான் ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டேனா? ஒரு வாட்டி சொன்னா நீ கேட்கவே மாட்டியா தமிழே? இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்போது தோணுச்சு, அதான் வந்தேன். நாளைக்கு வரேன், போன வை. அவ பாவண்டா. நீ இங்க இருக்கிறதுக்கு அவ அங்க இருக்கிறதுக்கு தான் கல்யாணம் முடிச்சீங்களா? ஒழுங்கா நீ அவளை போய் கூட்டிட்டு வா. சேர்ந்துங்க தங்கிட்டு 2 நாள் கழிச்சு போ. மனசு சரியில்லைங்கல்ல, அவளை கூட்டிட்டு வா. போ. வேண்டாமா, அவ அங்க இருக்கட்டும், நான் அங்க இருக்கேன். இதுக்கு மேல உன் இஷ்டம். சின்ன விஷயத்துக்கு பிரிஞ்சு பழகுனீங்கன்னா நிரந்தரமா பெரிய வேண்டி வரும். ஏதோ அனுபவத்துல சொல்றேன், புரிஞ்சுக்க. என்ன காச்சுதே? ஒண்ணு இல்ல, அவங்க அம்மா போன் அடிச்சு கூப்பிட்டாங்களா, அதான் போயிருக்காங்க. வந்துருவாங்க. நீங்க பொய் சொல்றீங்கன்னு உங்க முகத்துல தெரியுதுக்கா. உங்களுக்கு பொய் சொல்ல வரலக்கா. பேசாம எல்லார்கிட்டயும் உண்மை சொல்றதா நல்லது. இல்லனா இவங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்துரும். அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க மீனா குட்டி. ஏன் இதுக்கு இப்பதானே வந்தீங்க? போயிட்டு மனசு சரியில்லையா, அதான் போயிருக்காங்க. கவலைப்படாதீங்கக்கா, உங்க மேல எந்த கோவம் இல்லையே. எதுக்கு மனசு சரியில்லாம போகணும்? அதான் மனசு கஷ்டமா இருக்கு. எதனால என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, என்கிட்ட ஷேர் பண்ண வேண்டியதானே. மனைவின்னு நான் எதுக்கு இருக்கேன்? இதுதான் மீனா குட்டி, எனக்கு மனசு வலிக்குது. அப்ப மனைவின்னு நான் எதுக்கு இருக்கேன்? மனசு சரியில்லைன்னா அங்க போய் இருக்கதா இருந்தா நான் எதுக்கு? ஐயோக்கா, கவலைப்படாதீங்கக்கா. மறுபடியும் போன் அடிச்சு வர சொல்லுங்கக்கா. வேண்டாம், நிம்மதி இல்லையா? நிம்மதி தேடி போயிருக்காங்க. நிம்மதி கிடைச்சதுக்கு அப்புறம் வந்தா போதும். என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா சாமி. இல்ல, ஏதோ நடந்திருக்கு.
இதுக்கப்புறமா நான் மறைக்கிறது நல்லதில்ல. யார்கிட்ட எதையும் நிரூபிச்சு தான் நாம காட்டணும் அவசியம் இல்ல. போறவங்க போகட்டும். புரிஞ்சிக்காத உறவை என்னைக்கும் இழுத்து பிடிச்சு வைக்கவே கூடாது. அது என்னைக்கு நானும் அத்துக்கிட்டு தான் போகும். நான் பாத்துக்கல. இப்பமே அங்க போறேன். போய் காரணத்தை கேட்கிறேன். ஒன்னா இருக்கலாம்க்கா, ஒன்னா சாதிச்சு காட்டலாம். ஷோ, நான் பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு மறைச்சா இது அதை விட பெரிய பிரச்சனை வந்துடும் போலுக்க. இல்ல, அந்த காதம்பரி ஜெயிக்க கூடாது. அவ ஜெயிக்கவே கூடாது. நான் எந்த தப்பு பண்ணல, நான் எந்த தப்புமே பண்ணல. இந்த குடும்பம் உடைஞ்சிடக்கூடாது. இத கட்டுறதுக்கு 20 வருஷம் ஆயிருக்கு. என் கனவு, என் ஆசை எல்லாமே இந்த குடும்பம் தான். இது உடைஞ்சு போயிடக்கூடாது. என் வாழ்க்கைக்காக இந்த குடும்பம் உடைஞ்சிடக்கூடாது. முடிவெடுக்கிறேன். ஏன் இந்த மனசுக்கு மட்டும் இவ்ளோ பாடு? பிறந்ததுல இருந்தே வேதனை அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்களே. பிறந்தப்பா வாழ்க்கை போச்சு. பெத்தவங்களால விரட்டப்பட்டாங்க, உலகத்தால விரட்டப்பட்டாங்க, புருஷனால விரட்டப்பட்டாங்க. இப்ப பிள்ளைகளும் விரட்டி அடிச்சா எங்கதான் போவாங்க? என் தங்கமே வா. நாங்க இருக்கோம், நாங்க இருக்கோம். நீங்க எங்களை பெக்கல, நாங்க உங்களை பெத்தவங்களா பாக்கல. அதுக்கும் மேல சாமியா பாக்குறோம். வாழ்க்கை கொடுக்கறது கடவுள்னா எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது நீங்க தான். உங்களை தெய்வமா பாக்குறோம். எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டுட்டு நாங்க போக மாட்டோம். பெத்தாதான் பிள்ளையா, நாங்க உங்களுக்கு பிள்ளையா இருப்போம். உங்களை கண் கலங்க விட மாட்டோம். நான் அவ்வளவு பெரிய பாவம்லாம் பண்ணல. ஒரு சின்ன விஷயத்தை மறைக்கிறேன். அதனால வர வேதனை ஏகப்பட்டது. அது சொல்ல முடியாத ஒண்ணு. அதனால நான் சொல்லல. நீங்க சொல்லவும் வேண்டாம், நீங்க சொல்லவும் கூடாது. சொல்லிதான் உங்களை நிரூபிக்கணும் அவசியம் கிடையாது. அப்படி நீங்க நிரூபிக்க வேண்டாம். நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது. இப்ப சொல்றத நீங்க யார்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது. அப்படி உங்களை நிரூபிச்சுதான் அவங்க உங்க கூட இருக்கணும்னா அப்பேற்பட்டவங்க எங்களுக்கு தேவையும் கிடையாது, உங்களுக்கு தேவை கிடையாது. ஆமா மாமியாரே, நீங்க சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது. லட்சுமி, என்ன இதா பங்கஜ மாமி மகன் இப்பதான் வராளா? அப்பாவுக்கும் மகனுக்கும் ஆகாது. என்ன நடக்க போதோ பார்க்கலாம். மாமாவுக்கு இஷ்டம் இல்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டிக்கிட்டாரா? அதான் இவனை கட்சி இப்ப வர என்னவோ. பங்கஞ்சா, ஏ பங்கஞ்சா. ஓ சீமா புத்திர வந்திருக்கா. வந்து என்னன்னு பாரு. நாட்டு பக்கமே வர வேண்டாம். இப்ப என்ன புதுசா வந்திருக்கான்? மதன்? ஒரு மதன் இல்ல, மன்மதனே. இந்த மன்மதனுக்கு இங்க என்ன சொல்லியா? மருமனே, இல்ல ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா. என்ன யாதுன்னு கேளுங்க. அவன் முகம் வாடி போய் வந்திருக்கானே. விருந்து மருந்து 3 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. இவனுக்கு பத்தி 8 வருஷம் தாக்கு பிடிச்சிருக்கு. டேய் பேராண்டி, என்னடா பொண்டாட்டி சண்டை கிட்ட போட்டு வந்திருக்கியா என்ன? அவன் சண்டை போட்டாலும் போட்டுப்பா. அவளுக்கு என் பிள்ளைய விட அங்க இருக்கவங்க தானே ரொம்ப முக்கியம். ஏ ராசா, பேசாம அங்க இருயா. இத பத்தி கவலைப்படாத, நீ உள்ள வா. உள்ள வரதெல்லாம் இருக்கட்டும். நான் போட்ட கண்டிஷனே கொஞ்சம் சும்மா இருங்களே.
அவன் இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கா. அவன் மனசுல ஏதோ கவலையோட வந்திருக்கா. கொஞ்சம் ஓய்வெல்லாம் எடுத்துக்க. அப்புறம் உங்க கண்டிஷன் வச்சிருந்தானே. வந்திருக்கதெல்லாம் சரிதான். என் கண்டிஷனுக்கு ஒத்து வரணும். அவனை ஒத்துக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? மறுபடியும் என்ன ஏமாத்திட்டு போக மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குது? பிள்ளை ஏதோ மன வேதனையில வந்திருக்கான். இப்பெல்லாம் பேசாதீங்க. நீங்க கொஞ்சம் போங்க, நான் அவன்கிட்ட பேசுறேன். எனக்கு சம்மதிச்சா இங்க இருக்கட்டும். அவதான் வேணும்னு போனாமல்ல, அவ கூட வாழ்ந்துட வேண்டியதானே. இங்க இருக்க வந்தா. ஐயோ, கொஞ்சம் அமைதியா இருங்களேன். என்னன்னு விசாரிங்க. இது நமக்கு கிடைச்ச சந்தர்ப்பம். நம்ம பிள்ளை நம்ம கிட்டே வந்திருக்கான். சும்மா இருங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். இப்ப எதுக்கு இங்க வந்த? டேய், அதான் அந்த செம்பகோலி உன்னை பிள்ளை மாதிரி பார்க்கல. இப்ப எதுக்கு இங்க வந்த? நாங்க மாட்டிக்கிட்டு சாவறதுக்கானதுன்னு நீ வந்திருக்கியா? ஏண்டா அவகிட்ட இருந்து சண்டை கிட்ட போட்டு வந்தியா? இல்லம்மா, உங்களை பார்க்கும் போல இருந்தது, அதான் வந்தேன். ஒழுங்கா அவ கூட வாழ வழிய பாரு. அத மாதிரி தேடி போனா உனக்கு ஒத்தி கிடைக்க மாட்டா. டேய், அப்பா இப்ப இல்ல, எப்பவுமே திருந்த மாட்டாரு. ஒழுங்கா அவ கூட வாழ வழிய பாரு. சண்டை எதுவும் போட்டியாடா அந்த பிள்ளை கிட்ட? இல்ல பாட்டி, அவகிட்ட நான் எந்த சண்டையும் போடல. அக்கா எதுவும் சொன்னாலா? அது டேய், என் மொவ அண்ணக்கிளி சுத்த தங்கம்டா. அவ ஏதாவது ஒண்ணு பண்ணா அது ஏதாவது காரணம் இருக்கும். அவகிட்ட எதுவும் கோபப்பட்டு வந்துட்டியா என்ன? அப்படிதான் நினைக்கிறேன். இங்க பாரு, இங்க இருக்க யாரும் யோக்கியமெல்லாம் கிடையாது. டா, உன் அப்பா இருக்காரு, அவர்லாம் வாய் கூசுண்டா சொல்லதுக்கு. எங்களுக்கு போக்கடல அனுசரிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். உனக்கு அப்படி இல்ல, அழகான வாழ்க்கை இழந்துடாது. மரியாதை ஓடிடு. சரி, நீ எதுக்கே வந்த? எனக்கு அங்க யாரையும் பிடிக்கல. யார் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ என்ன சொல்றன்னு எங்களுக்கு புரியுது. அக்கா சொக்க தங்கம்டா. இவன் எதுல வந்திருக்கான்னு உனக்கு புரியுதா? புரியுதுமா, அத பாத்திருப்பான், அதான். டேய், அன்னக்கிளி சுத்த தங்கம். புடமிடப்பட்ட சுத்த தங்கம். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய். தீர விசாரிக்கணும். ஒழுங்கு மரியாதையா ஓடி போய் சொல்லிட்டேன். இல்ல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் 2 நாள் தங்கிட்டு போறேன். சரி விடு. அவன் ஏதோ 2 நாள் தங்கிட்டு போறேன்னு சொல்றானே. இவன் நாளைக்கு அந்த பிள்ளைக்கு உனக்கு பிரச்சனை வந்துட்டுனா? அதெல்லாம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. அவன் அங்க பிள்ளை வச்சுக்கிட்டு இருப்பா. நீ இங்க வந்து இருந்தானா அவ என்னடா நினைப்பா? அவளும் இங்க வர முடியாது. நீங்க வரலாமா? எனக்கு தனிமை தேவை, அதான் வந்தேன். பொண்டாட்டி பிள்ளை இப்ப எதுவுமே எனக்கு வேண்டாம். அவன் இங்க வரமாட்டான்னு தெரிஞ்சுதான் தைரியமா இங்க வந்தேன். நான் இப்ப யாரு முகத்தையும் முடிக்கிறது ரெடியா இல்ல. உனக்கு உன் பொண்டாட்டி மேல கோவமா இல்ல அந்த வாழ்க்கை மேல கோவமா? எனக்கு இப்ப தனிமை தேவை. நான் யார் மேல கோவமா இருக்குன்னு எனக்கு தெரியல. பொண்டாட்டி பிள்ளை இல்லாத இடத்துல இருக்கணும்னு வந்தேன். போதுமா? நீ பட்டு திருந்துற மாதிரி இல்ல. அம்மா, எனக்கு யார் மேலே கோவம் இல்ல. அங்க இருந்தா நான் தேவையில்லாம வார்த்தை விட்டுருவனும், என் மனைவி கிட்ட நான் சண்டை போட்டுருவனும் எனக்கு பயமா இருக்குது. நான் இப்படி பார்த்து செம்மகளி வருத்தப்படுவா. என்ன யாருன்னு எனக்கு தொலைச்சு கேப்பா. அப்ப எனக்கு டென்ஷன் ஆகும். அப்புறம் நான் ஏதாவது கோத்த சொல்லிட்டேன்னா அதான் அவ வர முடியாத இடத்துக்கு நான் வந்தேன். அவ ரொம்ப நல்லவமா, ரொம்ப நல்லவ. அவளை கஷ்டப்படுத்திட கூடாதுன்னா நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் அமைதியா இருக்க விடுமா? சரி, உன் இஷ்டம், போ. சரி, உங்க ரூம் இருக்க போய் படுத்து தூங்கு, போ. சரி. ஐயோ, என்னவா இருக்கும்? என்ன எனக்கு ஒரே குழப்பமா இருக்குதே. நான் இதை பத்தி சதீஷ்ட கேட்கவே முடியாது. அவன் வேற மாதிரி பிரச்சனை பண்ணிடுவான். இதை நான் யார்கிட்ட எப்படி கேட்டு நான் விசாரிப்பேன்? ஒரே குழப்பமா இருக்குதே. நான் ஏற்கனவே சந்தேகப்பட்டேன். ஒருவேளை அப்படி இருந்தா கூட எனக்கு சந்தோஷம் தான். ஆனா ஊருக்காரங்க சொன்ன மாதிரி ஏதாவது இருந்தா எம்மான மரியாதை எல்லாம் என்னத்துக்கு ஆறுதே. நேரம் வரை இருக்கிட்டு என் மகனும் எனக்கு தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. செம்பவலி எனக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருப்பா. எனக்கு நைட்டு ஃபுல்லா செம்பவலி தூங்க கூட மாட்டாளே. பேசாம போன் அடிச்சு சொல்லிடலாமா? எங்க இருக்கீங்க, எங்க போனீங்க, ஏன் போனீங்கன்னு கேள்வியா கேப்பா. வேண்டாம். ஐயோ, என் மகன் என்கிட்ட தானே படுப்பான். செம்பவலி இப்ப என்ன தேடிட்டு அலைவாளே. ஐயோ, பைத்தியமே புடிச்சிரும் போல இருக்குதே. நம்ம வீட்டுக்குள்ள போவோம்டா. எதுக்குடா சித்தி வீட்டுக்குள்ள போணும்னு சொல்றாங்க? டேய், வாங்கடா வீட்டுக்குள்ள போலாம். இருங்க, தாத்தா இருக்காங்க, பாத்துட்டு உள்ள போவோம். வாங்கம்மா, வாங்க. வேற பிள்ளைல வாங்க வாங்க, தத்தக்கிட்ட வாங்க. நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன் அங்கிள். அங்கிள் வேண்டாம், அப்பான்னு கூப்பிடு. இல்லைன்னா மாமான்னு கூப்பிடு. அப்பானே கூப்பிடு. சரிம்மா, கிஷோர் ஒய்ஃப் தானே? ஆமா. வாமா. சரி, இவ்வளவு நல்லவரா இருக்காரு. கிஷோர் எதுக்கு இவரை பார்த்து கூப்பிடுறான்? ஒண்ணு போலயே இருக்காங்க. ஒரு வேலை. என்னம்மா அப்படி பாக்குற? இல்ல, நீங்க கிஷோர் சைஸ்ல இருக்கீங்க. தாத்தா என்ன மாதிரியா இருக்காங்க? ஆஹா, சித்தப்பா மாதிரி இருக்காங்கடா. அதான் உலகத்துல 7 பேர் ஒண்ணு போல இருப்பாங்களே, உண்மை நிறைய சொல்லியிருக்காங்கம்மா. அப்படியா? சரிப்பா. 7 பேர் இருப்பாங்க. ஆனா இப்படி
பழைய கிஷோர் மாதிரியே இருக்காரு. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இல்ல, இது மாமாவே தான். அத்தை அனாவசியமா யாருக்கிட்டையும் நான் பேசி பார்த்ததில்ல. ஆனா இந்த அப்பா கிட்ட பேசினதை நான் பார்த்திருக்கேன். நிறைய வாட்டி நான் பார்த்திருக்கேன். நிச்சயமா இது மாமாவா தான் இருக்கணும். அதான் பகன்னு சொல்லாங்க. அதனால அந்த கிஷோர் இவரை பார்க்க நல்லா முறைக்கிறான். இவர் மாமாவே தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. பாவம் அத்தை, கட்டின புருஷன் பக்கத்துல இருந்தா அது இவர் தான் என் புருஷன் சொல்ல முடியாத அளவுக்கு தவிச்சுக்கிட்டு இருக்காங்களே. ஐயோ, இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணுமே. பாதி கிஷோருக்கு பயந்தே சொல்லாம இருப்பாங்க எல்லார்கிட்டயும். கிஷோர் மதன் எல்லாம் நடந்துடுவாங்கன்னு பயப்பட்டு இருப்பாங்க. என்னம்மா அப்படி பார்த்துட்டு இருக்க? அப்பான்னு சொன்னீங்களே, அது உண்மையாக கூடாதானே வேண்டிக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே நல்லவங்களா இருக்கீங்களேம்மா. என்ன சொன்னீங்க? உங்க வீட்ல எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. அன்னைக்கு ஏத்த வளர்ப்பு, அன்னைக்கு ஏத்த சொல்லி கொடுத்த பாடம். நிஜம்தான், என் அன்னைக்கு சொல்லி கொடுத்த பாடம் தான். ஏன்பா கண் கலங்குறீங்க? அன்னைக்கு பேர் கேட்டா ஏன் நீங்க கண் கலங்குறீங்க? இந்த பொண்ணு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே பேசுற மாதிரி இருக்குதே. இந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு இல்லம்மா. எல்லாம் நல்லதே நடக்கும்பா. வாய் மொத்தம் பழிக்கட்டுமா? கூடி சீக்கிரம் நல்லது நடக்கும் மாமா. என்னம்மா? கூடி சீக்கிரத்துல நல்லது நடக்கும்னு சொல்ல வந்தேன்ப்பா. சரிம்மா, வா உள்ள வா.